முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள உழுவநேரி குளம் புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச பிரிவில் அமைந்துள்ள உழுவநேரி குளம் தற்போது அழிவடைந்து காணப்படுகின்றது. இந்த குளத்தை புனரமைப்பு செய்தால் 150 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்ச முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளக்கட்டு சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இதனை புனரமைப்பு செய்து தரும் பட்சத்தில் ஜீவனோபாயத்துக்கு பெரும் உந்து சக்தியாக அமையும் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். வடக்கு சொந்தத்திலே மில்லியன் கணக்கில் காசு ஒதுக்கப்பட்டது. எமது வன்னி மாவட்டத்தில் குளங்கள் புனரமைக்கவில்லை. சில குளங்கள் புனரமைத்து மில்லியன் கணக்கில் மோசடிகள் நடந்திருக்கின்றன. எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் போய் மௌனமாக இருக்கிறத பார்த்தால் இவைகளும் இதை பற்றி சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இந்த குளம் புனரமைக்கவில்லை. 4 வருஷத்துக்கு முதலே உடைப்படுத்ததான் கிடக்கு. வடக்கு சொந்தத்துக்கு இந்த குளங்கள் வந்ததால் இந்த குளம் ஒருவராலும் கவனிப்பாரற்று தான் கிடக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை பற்றிய என்ன குளம் தேவைன்றதை பற்றி எதிர்கட்சிக்காரன் எவரும் கதைப்பார் இல்லை. குளத்தால அரிப்பு வந்துட்டு போத்துக்கு மேல கட்டுக்கு மேல தண்ணி வழிஞ்சு வாங்கி குளம் உடைக்கிற பரவாயில்ல இருக்கு. முறிச்சிட்டு அது முறுப்படுத்திட்டு அப்ப நாங்கள் என்ன கவனம் செய்யலாம் இருக்கிறோம். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக 3360 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான குளங்கள் புனரமைக்கப்படவில்லை. வடக்கின் வசந்தம் திட்டத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் மாகாண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதன் மூலமே அதற்கான பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இடம்பெற்றுள்ள மோசடி தொடர்பில் மாகாண மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனம் சாதித்து இந்த விடயத்தை தவிர்த்து வருவது மக்கள் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.